மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என நேற்று காமராஜர் சாலை மற்றும் தலைமைச் செயலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன். மண்டலம் 5 மற்றும் மண்டலம் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 100 நாட்களை கடந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 4 பெண்கள் உண்ணாவிரத போராட்டத்தையும் மேற்கொண்டனர். தற்போது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் எந்த நிலையில் இருக்கிறது? அங்கு சூழல் என்னவாக இருக்கிறது? கள நிலவரம். சென்னை பெருநகர மாநகராட்சியின் மண்டலம் 5 மற்றும் 6இல் பணியாற்றக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பொறுத்தவரையிலே கடந்த 140 நாளுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வந்தது. அந்த வகையில் இதுவரைக்குமே மாநகராட்சி எந்த பதிலும் அளிக்காததை கண்டித்து நேற்று காலை பார்த்தோம் என்றால், காமராஜர் சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் மற்றும் தலைமைச் செயலகத்தை 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். அந்த முற்றுகையின் போது வலுக்கட்டாயமாக தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து பல்வேறு சமுதாய நலக்கூடம் மற்றும் தனியார் மண்டபங்களை அடைத்து வைத்தனர். குறிப்பாக ஆதம்பாக்கம், ராயபுரம், அப்புறம் ஆலந்தூர் போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மண்டபம், சமுதாய நலக்கூடங்களில் அடைத்து வைத்திருந்தனர். எப்பொழுதுமே இது போன்று கைது செய்யப்பட்டு மாலை 6 மணிக்கு மேல் தூய்மை பணியாளர்கள் விடுவிப்பது வழக்கம். ஆனால் நேற்று பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் நிகழ்ச்சி, அதாவது சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் பார்த்தோம் என்றால் இந்த மகளிர் உரிமை தொகையின் 2ஆம் கட்ட நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் வருகையின் போது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மேற்கொள்வார்களா என்ற அடிப்படையில் தான் நேற்று இரவு பார்த்தோம் என்றால் தூய்மை பணியாளர்களை வெளியே விடாமல் நேற்று இரவு 9 மணிக்கு மேல் நீங்கள் வெளியே செல்லலாம் என தூய்மை பணியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். ஆனால் தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு பணி வழங்கினால் மட்டுமே நாங்கள் வெளியே செல்வோம், இல்லை என்றால் இங்கேதான் இருப்போம் என்ற அடிப்படையில் தொடர் போராட்டத்திலும் இந்த தனியார் மண்டபம் மற்றும் சமுதாய நலக்கூடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். திடீரென கடும் வாக்குவாதம், அதாவது நேற்று இரவு 1 மணிக்கு பார்த்தோம் என்றால் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவல்துறையிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியே செல்லுங்கள், இல்லைன்னா வலுக்கட்டாயம் நாங்கள் உங்களை வெளியே செல்ல வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என காவல்துறையினர் தூய்மை பணியாளரிடம் தெரிவித்துள்ளனர். ஆனால் தூய்மை பணியாளர்கள் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம், எங்களுக்கு பணி வழங்கினால் மட்டுமே நம்ம இங்கிருந்து செல்வோம் என அந்த அடிப்படையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களை இந்த சமுதாய நலக்கூடம் மற்றும் இந்த தனியார் மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியே அப்புறப்படுத்தி இதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 2 தூய்மை பணியாளர்களுக்கு காயம் ஏற்பட்டு ஒரு சில தூய்மை பணியாளர்கள் பார்த்தோம் என்றால் அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார். குறிப்பாக தாக்குதல் நடத்தியதாக தூய்மை பணியாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். குறிப்பாக இந்த தொடர் போராட்டம், அதாவது இதுவரைக்குமே சென்னையில் தூய்மை பணியாளர்கள் 25க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தி 25க்கும் மேற்பட்ட முறையில் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யும் ஒவ்வொரு முறையும் பார்த்தோம் என்றால் இந்த தூய்மை பணியாளர்களை அடிதடி மூலம் தான் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதாகவும் இதற்கு ஒரு நிரந்தர முடிவு எடுக்க வேண்டும் என தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று இரவு, அதாவது ஆதம்பாக்கம், ஆலந்தூர் மற்றும் ராயபுரம் உள்ளிட்ட 4 பகுதிகளில் பார்த்தோம் என்றால் இந்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த 4 போராட்டத்திலுமே பார்த்தோம் என்றால் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக தள்ளுமுள்ளு நடத்திதான் இந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் அங்கிருந்து கிளப்பி இருக்கின்றனர். மேலும் இதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் கருத்து வரும் வகையில் உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க நாளை அல்லது இன்று மாலைக்குள் ஒரு அதிகார அறிவிப்பானது வெளிவரும். இதில் பார்த்தோம் என்றால் காவல்துறையினரை கண்டித்து போராட்டம் நடத்தியிருப்பதாகவும் மேலும் மாநகராட்சியை முற்றுகையிடுவதற்கான வாய்ப்பில் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் 25க்கும் மேற்பட்ட முறையில் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதாகவும் இதற்கும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு முறையும் பார்த்தோம் என்றால் காவல்துறையினரால் தூய்மை பணியாளர்கள் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருவதாகவும் அவ்வப்போது சிறிய காயங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளும் விதமாக அரசுக்கு ஒரு கோரிக்கை முன்வைத்து தொடர் போராட்டமானது காவல்துறையை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெறும் எனவும் மேலும் மாநகராட்சி எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெறும் என 2 கட்டமாக இந்த போராட்டம் அடுத்த கட்டம் நடைபெறும் என தற்போது தூய்மை பணியாளர்களும் உழைப்பாளர் உரிமை இயக்கத்தின் சங்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன். இதுக்கோசமா நாங்கள் ஓட்டு போட்டு வர வச்சாங்களே, எங்களை இந்த மாதிரி நடுத்தூர்ல விட்டுறாங்களே, எங்களுக்கு
என்னத்துக்கு என் பேச்சு கேட்டு எங்களுக்கு இவ்வளோ ஒரு அமர்வில் பண்ணுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையே? நாங்கள் இவ்வளோ ஒரு எங்கள் பாவம் எங்கே போய் விடியும்? எங்களை எதுக்கு இந்த மாதிரிலாம் நிலைமையில நிறுத்துறீங்க ஐயா நீங்கள்? இது காலையில் கூப்பிட்டு எங்களுக்கு பேசுங்க, எங்களுக்கோசம் பேசுங்க ஐயா நீங்கள். எங்களுக்கு குளிர்ந்து பஸ் இல்லாத, நாங்கள் வண்டி ட்ரெயினும் இல்லாத